அம்மா வடிக்கிறீங்கப்பா. நான் பலிக்கு வரேன்ப்பா. நான் வரேன்ப்பா. அம்மா வடிக்கிறீங்கப்பா. இப்பதான் நீ எனக்கு போட்ட புள்ள என் பொண்டாடி பாத்துக்கிட்டாடா. நான் பலிக்கு வரேன்ப்பா. வரியா? வரேன்ப்பா. சரிப்பா. வா போலாம். அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன்ப்பா. சொல்லு. வாத்தாங்க சொல்லு. அம்மா எனக்காக நீங்க அடி உதவி வாங்குவதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியலம்மா. எனக்காக நீங்க ஏமா அடி உதவி வாங்க வேண்டும். நான் பலிக்கு போறேம்மா. நான் பலிக்கு போறேம்மா. தந்தையோடைய தகனவுக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னை பலி கொடுப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்களா? இரக்கமே இல்லாமல் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏண்டா என் வயிற்றுல வந்து நீ பிள்ளையா பிறந்த? எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் நீ பிள்ளையா போய் பிறந்திருக்க கூடாதா? இந்த பாவி வயிற்றுல எனக்கு நான் என்னுடைய மகன் எப்படி இருக்க வேண்டும் என்று மனதில் மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேன் தெரியுமா? புதிய மகன், ஒப்பற்ற மகன், ஆசை மகன், நீ என்னுடைய மகன் சந்தோஷமாக காலம் முழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த தாய் மனதில் மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேனடா. நான் கொட்டெடுத்த
வேண்டியது என்னுடைய உயிராரு. நான் போறேன் வழிக்கு. விஜயா, நீ எப்படி நான் மறந்து நான் எப்படிடா இருப்பேன்? உன்னை வாழ்ந்து நான் எப்படிடா இருப்பேன்? விஜயா, இந்த தாய்க்காக ஒரு சத்தியத்தை செய்து கொடுப்பாயா? சத்தியமா? என்னம்மா சத்தியம்? இந்த சத்தியம் என்று கேட்கிறாயே, என்ன தாயே? பிறகு சொல்கின்றேன். ஆனா இந்த தாய் எதை கேட்டாலும் தருகின்றேன் என்று எனக்கு முதல்ல சத்தியத்தை செய். அம்மா, இதுவரையிலும் எனக்கு இது வாங்கி கொடு அதை வாங்கி கொடு நான் தான் வாங்கிட்டு இருப்பேன். முதன்முறையா மகனே உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன், நீ எனக்கு தரணும்னு கேட்கிறீங்க. அம்மா, ஒருவேளை நீங்கள் கேட்பது என்னால தர முடியலன்னா மகன் நமக்கு கடைசி வரையில் கொடுக்க முடியவில்லை என்ற ஏக்கம் உங்களுக்கு வந்துவிட வேண்டுமா? அம்மா, நீங்க எதை வேண்டுமானாலும் கேளுங்க. அதனால என்னால் கொடுக்க முடிந்ததை கேளுங்கள் தாயே, நிச்சயமா கொடுக்கிறோம்மா. எது கேட்டாலும் தரம்மா. என்னம்மா வேணும்? இந்த உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நீ கொடுத்ததுதானே. உன்னால் அல்லவா இந்த உலகத்திற்கு நான் அறிமுகமாகி. நீ இல்லைன்னா நான் இல்லையம்மா. உங்களுக்கு என்னம்மா வேணும்? நாவினால் சொன்னால் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால் உன்னுடைய தாயோடைய கரத்திலே எனக்கு சத்தியம் செய்ய வேண்டும். அம்மா, தாயி, என்னால் என்றது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக செய்து தருகிறேன் தாயி. இதை என்னை பெற்றெடுத்த இந்த தாயின் மீது சத்தியம் அம்மா. என்னம்மா என்னம்மா வேணும்? கண்ணீ நவமணி உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ? உன்னை பிரிந்து நான் எப்படிடா வாழ முடியும்? உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ? கண்ணீ நவமணி
என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் பிள்ளைகிட்டு கோபமா நடந்துக்கிட்டாக்கும். ஆனா தன்னுடைய தாய்க்கு செய்யுது தாய்க்கு தலைப்பிள்ளைதான். தாய் பாசம் தலைப்பிள்ளை மேலதான் இருக்கும். ஆனா அம்மா எனக்கென்று சொல்வதற்கு எனக்குன்னு யாருமே கிடையாது. சொல்லுங்கம்மா, என்னை ஈண்டெடுத்த தாய் கிடையாது, தந்தை கிடையாது. எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்று சொல்வதற்கு எனக்கு யாரும் கிடையாது. என் பிள்ளை இருக்கிறான், என்னுடைய ஒரே மகன் இருக்கின்றான் என்று எப்படிலாம் மனதில் மனக்கொட்டு கட்டி வைக்கிறது. ஆனா இன்னைக்கு என் பிள்ளையே என்னை விட்டு பிரிய போறாரு. எப்படி நான் என்னால சந்தோஷமா அம்மா மகனே வருவது வந்தே திரும்ப ஆறாவது மருந்து இழைத்தாலும் வரப்போவது கிடையாது என்று உரைப்பார்கள் தாயே. அம்மா இந்த மகன் உயிரோடு இருக்கும்போதே நீ இப்பேற்பட்ட சித்திரவதை எல்லாம் அனுபவிக்க வேண்டுமா? எதற்காக? என்னுடைய உயிருக்காகத்தானே தாயே, என்னை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. அம்மா நான் பலிக்கு போறேம்மா, நீ கவலைப்படாதம்மா. உனக்கு என்னம்மா வேணும் என்றால் அந்த பாவி நாம் இருவரையும் உயிரோடு விட மாட்டார்கள். அதனால நானே அழுத்து கொண்டு போறேன். எனக்கு கடைசியாக இந்த தாய்க்கு ஒரே ஒரு ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டும்டா. என்னம்மா வேணும்? என்னம்மா உன் ஆசை? மகனே, அம்மா தன்னுடைய தாய் இறந்து விட்டாள் என்றால் அவளுக்கு செய்வதற்கு ஈமச்சடங்களை செய்வதற்கு தன்னுடைய தாய்க்கு தலைப்பில்லைதான். ஈமச்சடங்களை செய்ய வேண்டும், தன்னுடைய தாய்க்கு கொல்லி போடுவது. இந்த தாய்க்கு நான் இறந்து விட்டால் தன்னுடைய பிள்ளை என்ன செய்வானோ அதை இந்த தாய்க்கு கற்றவர் மேல் பழி உழைத்து கலங்க வைத்தேனா? மக்கள் கூடும் மண்டபத்தை இடித்தெறிந்தேனா? அம்மா எதற்காக எனக்கு இப்பேற்பட்ட பாவமான செயலை கொடுக்கிறாய் தாயே? எந்த தாய்க்கு தலைவதர் கொல்லி வைப்பார் என்று வைப்பார்கள்? நீ சென்ற பிறகு எனக்கு யார் கொல்லி வைப்பார்கள்? நான் உயிரோடு இருக்கும் போதே நான் இறந்ததாக நினைத்து எனக்கு கொல்லி வையடாமா? இதைத்தான் கேட்டாயா? சத்தியம் செய்து கொண்டு மகனே, சத்தியம் செய்து கொண்டு மகனே.
செய்யக்கூடிய அனைத்து சடங்குகளை நான் தான் செய்ய வேண்டும் என்று முன்ன நின்று அனைத்து செய்வார்கள். எனக்கு தான் யாருமே கிடையாது. நீ இருந்துட்டா இந்த அக்காவுக்கு இல்ல என் கூட பிறந்த என் தம்பி இருந்தா, நம்மளுடைய அக்கா இறந்துட்டா, நம்மளுடைய தங்கை இறந்து விட்டாள் என்று எனக்கு ஈமச்சடங்குகளை செய்வதற்கு முன்ன வந்து நிற்பாங்க. இதே என் பிள்ளை இருந்தா கூட எனக்கு என்னுடைய தாய் இறந்து விட்டா, என்னுடைய தாய்க்கு நான் தான் நியமச்சடங்களை அனைத்து நான் செய்ய வேண்டும் என்று முன்ன வந்து நிற்பா. நீ இல்லைன்னா எனக்கு யாரா செய்வாங்க? ஐயோ, இவளுக்கு கொல்லி போட போறது கூட யாரு கிடையாது. நான் பெற்றெடுத்த என் செல்வமே. அம்மா, உயிரோடு இருக்கும்போதே நான் இறந்ததாக நினைத்த அனைத்து ஈமக்கடனையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயே தாயே. எனக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் கிடையாது. எப்படி இந்த ஈமக்கடனை எல்லாம் செய்து முடிக்கப் போகிறாய் என்று வருந்துகிறாயே அம்மா. அம்மா, உன்னுடைய ஆசை கடைசி ஆசை இதுவென்றால் இதை தீர்த்து வைக்காது இந்த மகனுடைய உயிர் போகாதம்மா. கடைசி வரைக்கும் நமக்கு மகனை பெறப்பட்ட செயலை செய்யவில்லையே என்று வருத்தம் உனக்கு வரக்கூடாது. வாயார சொன்ன வார்த்தையை தாயார விட்டார்களும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள். சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டேன் இந்த பாவி. சத்தியம் என்னவென்று சொல்லிக் கொடுத்தவர் நீங்களே தாயே. அந்த சத்தியத்தை மீறினால் இந்த தனன் என்ற பெயர் வரக்கூடாதப்பா. அம்மா, நீங்கள் உயிரோடு இருக்கும்போது இருந்ததாக நினைத்து இந்த